சங்கீதம் 140:12 என்ற வேத பகுதியில் உள்ள வார்த்தை, சிறுமையானவர்களை என் வழக்கை எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சிறுமையானவராய், அதாவது ஏழையாய், மற்றவர்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை எனக்கு இல்லையே, யார் என் நியாயத்தை விசாரிப்பார்கள்? யார் என் சிறுமையின் வேதனையிலிருந்து விடுவிக்க நியாயம் தீர்ப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்களா? கலங்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். கர்த்தராம் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களுடைய வழக்கையும் உங்களுடைய இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் அவர் நிறைவேற்ற விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையாக மாற்ற, அடிமட்டத்தில் இருக்கும் எந்த விதமான காரியங்களாய் இருந்தாலும் அது பழமையாய் போனது என்று நீங்கள் நினைத்தாலும் அதை புதிதாக மாற்ற, புதிதான ஒரு வழியிலே நடத்த உங்கள் சிறையிருப்பை அவர் அறிந்து, அவர் நியாயம் விசாரித்து உங்களை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, மற்ற மனிதர்களை பார்க்கிலும் உங்களை தனிமைப்படுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வழக்கை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வழக்கை கர்த்தர் நியாயம் தீர்த்து விசாரித்து அதை எனக்கு வெற்றியோடு ஜெயத்தோடு கொண்டு சேர்ப்பார் என்று ஜெபத்தோடு கூடிய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவே இந்த வசனத்தின்படி உங்களை நினைத்து காத்து ரட்சிப்பாராக. ஆமென்.